ஹாய் ஒருவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு காலேஜ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது சென்னை ஜோனில் நம்பர் 1 திகழக்கூடிய ஒரு ப்ரைவேட் கல்லூரி சார். எஸ்எஸ்என் அது வந்து எஸ்என்யூவாக மாறிச்சு. சென்னை இன்ஸ்டியூட் சார், சென்னை இன்ஸ்டியூட், ராஜலக்ஷ்மி, இது போன்ற கல்லூரிகள் எல்லாமே வந்து டாப் மோஸ்ட் கல்லூரிகள். இதை பற்றி எல்லா ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா மக்கள் நிறைய பேர் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி கல்லூரிகளையும் போய் பார்க்க முடியறதில்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரிவ்யூ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் காலேஜ் ரிவ்யூ ஆரம்பித்தேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இருந்தால் எல்லா கல்லூரியும் நான் போடலான்ட்டு இருக்கேன், உங்களுடைய கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் அன்பும் ஆதரவும் எப்போவுமே எனக்கு தேவை. ஸோ ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். எப்போவுமே அந்த கவுன்சிலிங் கோடு ரொம்ப முக்கியம். ஏன்னா கவுன்சிலிங் கோடு ஒரே பேரில் நிறைய கல்லூரிகள் இருக்கும், இந்த காலேஜ் கோடு தான் தீர்மானிக்கும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது இந்த கல்லூரியோட காலேஜ் கோடு தான் ரொம்ப முக்கியம். 1211 ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜோடது. இந்த கல்லூரியை பற்றி சொல்லணும்னா ஒன்று தாங்க, நல்ல ஸ்ட்ரிக்ட்டு, நல்ல லிபரலு, இப்படி எதுவுமே கிடையாது, மாடரேட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அகாடமியில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அகாடமி வைஸ் பார்க்கும்போது இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதம் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். செமஸ்டர்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அட்டானமஸ் காலேஜ் தானே, பாஸ் பண்ணி விட்ருவாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. பாரபட்சம் இல்லாமல் என்ன மார்க் வருதோ அதான் போடுவாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அண்ட் அகாடமி தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் எல்லாம். அண்ட் கல்ச்சுரல்ஸு, கிளப் ஆக்டிவிட்டீஸு எல்லாமே இருக்குது, ஹேக்கத்தானு எல்லாமே இருக்குது. சூப்பரான ஒரு கல்லூரி. என்னென்னா ரைட் ஃப்ரம் ஃபஸ்ட் இயர்லேருந்தே பிளேஸ்மெண்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கு 2வது இயர்லேருந்து இன்டென்ஸ் வந்து ரொம்ப பண்ணி கொடுக்குறாங்க, இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கல்லூரி வந்து பேர் வாய்ந்த கல்லூரி. அண்ட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே போய் சேரணும்னு நினைக்கிற ஒரு கல்லூரி. ஏன்னா டாப் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 190க்கு மேலே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ராஜலக்ஷ்மி வேணும்னு சொல்லி போவாங்க. அந்தளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் கல்லூரி. என்னடா பிராண்டு பண்ணுறதுக்காக நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த கல்லூரியோட நிலவரம் என்னன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நெகட்டிவ் ரிவ்யூ இருக்குது. என்னென்னா மோஸ்ட் இன்டேக் இருக்கிறதுனால ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸில் ஒரு குவாலிட்டி கொடுக்க முடியல. ஃபுட்டு வந்து ஒரே மெனுவாக தான் போடுறாங்க, எங்களுக்கு டேஸ்ட் இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் ஃபுட் குவாலிட்டி ஓகே, பட் டேஸ்ட் இல்லைங்கிறது உண்மை தான், நிறைய பேர் சொன்னாங்க. அண்ட் 2வது மெனு ஒரே மாதிரி மெனு தான். 365 நாளுக்கு 365 மெனு ஃபாலோ பண்ண முடியுங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த மெனு அப்படி இப்படின்னு தான் இருக்கும் காலேஜில். அண்ட் ஃபீஸ் வைஸும் ஹை டிமாண்டான ஃபீஸ் தான். என்ன ஃபீஸ் தான், எல்லா கல்லூரியும் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஜோனில் 1.5 லட்சம் அந்த மாதிரி தான் வாங்குறாங்க. பிராண்டுன்னு சொன்னனாலே என்னன்னு தெரியல, 2 லட்சம் ஃபீஸ் எல்லாம் வாங்குறாங்க. கவர்மெண்ட் கோட்டா வழியே வந்தாலே, மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியே போனீங்கன்னா கண்டிப்பாக டொனேஷன் இருக்குது. கேபிடேஷன் வாங்கி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் சொல்கிறாங்க. ஃபீஸ் வேரி ஆகுது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. எல்லாமே நம்ம பார்ப்போம். 2026 இந்த கல்லூரிக்குள்ளே போகிறதுக்கு என்ன கட் ஆஃப் இருந்தால் போக முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் வரப்போகுது, ரிசல்ட் வேறு வரப்போகுது, அதனால் ஸ்டே டியூட்டாக இருங்க. ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் டிஎன்ஏ கோடு 1211, சென்னையில் இருக்கிற ஒரு கல்லூரி, அட்டானமஸ் கல்லூரி. ஸோ 1997 வந்து ஆரம்பித்த ஒரு கல்லூரி. நேக்கில் வந்து A+ வாங்கியிருக்கேன், NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க நிறையா கோர்ஸ்க்கு. NARF ரேங்கிங் வந்து 86வது இடத்துல பிடிச்சிருக்காங்க, விச் இஸ் கிரேட் நம்பர். 9 PG கோர்ஸ் வச்சுருக்காங்க, 19 UG கோர்சஸ் வச்சுருக்காங்க. அதான் சொன்னல, ஏராளமான கோர்ஸ் வச்சுருக்காங்க, பெரிய கல்லூரி இது. பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வந்து ரைட் ஃப்ரம் ஃபஸ்ட் இயர்லேருந்தே கொடுக்குறாங்க. பாருங்கள், பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்னா சும்மா வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் கிளியர் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. கோடிங் நாலேஜ், அதுக்கப்புறம் ஏஐ நாலேஜ், அப்புறம் ஹேக்கத்தான்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கு தான் இவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க என்னமோ. அடுத்த ஹையஸ்ட் சேலரி வந்து 54 LPA வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹையஸ்ட் வந்து 44 LPA வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1968 ஆஃபர்ஸ். ஸோ இவ்வளோ பேத்துக்கும் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க 2026 அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வெப்சைட்லேருந்து எடுத்தது, ஓகேவா? ஸோ வெப்சைட் என்ன சொல்லுது அப்படின்னா, பிளேஸ்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எலைட் ஆஃபர்ஸ் 183 மெம்பர்ஸ், விச் மீன்ஸ் 30 lakhs per annum மேலே இவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க. சூப்பர் ட்ரீம் ஆஃபர்ஸ் வந்து 274 பேர், கோர் ஆஃபர்ஸ் வந்து 404, அண்ட் ட்ரீம் ஆஃபர்ஸ் வந்து 458. சூப்பர் ட்ரீம் ஆஃபர்ஸ் அப்படிங்கும்போது ஒரு 20 லட்சம் per annum. அண்ட் 404ங்கிறது 14 லட்சம் per annum கோர் ஆஃபர்ஸு, 15 லட்சத்துக்கு மேலே. அண்ட் 10 லட்சத்துக்கு மேலே 458 பேர், 649 பேர் ரெகுலர் ஆஃபர்ஸ், விச் மீன்ஸ் மீடியன் சேலரி 5 to 7 lakhs per annum இருக்கும். இன்டேக் எவ்வளோ இருக்குன்னா, ஜென்ரல் சீட், அதாவது கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய ஜென்ரலாக இருக்கக்கூடிய சீட்டு வந்து பார்த்திங்கன்னா 1552 சீட்டு. 7.5 ரிசர்வேஷன் இலவச சீட்டு வந்து பார்த்திங்கன்னா 128 சீட்டு, மொத்தமாக 1710 சீட்டு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பாதி போயிருமான்னு கேட்டால் கிடையாது, ஃபுல்லாக கவர்மெண்ட்டுக்கு தான். மேனேஜ்மெண்ட் கோட்டா போக இருக்கிற சீட்டு இது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து ஒரு 200 சீட்டு வந்து போயிடும்னு வச்சுக்கோங்களேன். 35% வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா தானே, அது போயிடும்.
கவர்மெண்ட் கோட்டா டியூஷன் ஃபீஸ் மட்டுமே 1லேருந்து 1.5 எல்பிஏ வாங்குறாங்க. இதுவே சிஎஸ்சி கோர்ஸ்னால் இதை விட அதிகமாக வாங்குவாங்க. நான் இங்கே போடலை 2.5 எல்பிஏ கூட வாங்குறதுக்கு சார் எல்பிஏங்கிற பாருங்க 2.5 வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே எல்பிஏன்னு டைப் பண்ணியிருக்கு தப்பு தான். 2.5 வந்து கவர்மெண்ட் ஃபீஸ் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் கோட்டா வழியே வந்தாலே 2.5 லேக்ஸ் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா 2.5லேருந்து 3.5 லேக்ஸ் வந்து ஒரு இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் வந்து இவ்வளோவா அப்படின்னு கேட்டால் பிராண்டுங்கிற அந்த இதுக்காக தான். இந்த மாதிரி தான் சென்னையிலலாம் நிறைய கல்லூரிகள் வந்து ஃபீஸ் இவ்வளோ ஜாஸ்தி இருக்க தான் செய்யுது. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டேஷன் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக வந்து சும்மா நம்ப முடியாது. சிஎஸ்சிலாம் போயிட்டிங்கன்னா 10-15 லட்சம் எவ்வளோ வேணாலும் வாங்குவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ ஆனாலும் போய் மக்கள் சேர்றாங்க, டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி சேர்ந்துடுறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்களுமே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் சேரணும்னா இப்போயே சேரலாம். அட்மிஷன் ஓப்பனில் தான் இருக்குது. மார்க்கா பணமா அப்படிங்கிற பேசில் தான் போயிட்டுருக்குது. நீங்கள் போய் சேர்ந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாஸ்டல் ஃபீஸு வித் ஏசி 2 லேக்ஸு, வித்தவுட் ஏசி வந்து 1 லேக்ஸ் வந்து வரும், 1 லேக் மேலேயே வரும். ஸோ இது வந்து ரொம்ப ஜாஸ்தியானு கேட்டிங்கன்னா அந்த மக்களுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்னேன் நிறைய இன்டேக் ஜாஸ்தியாக இருக்குது, பசங்க ஜாஸ்தியாக இருக்குது. 4 பேர் ஷேரிங் ரூம், 2 பேர் ஷேரிங் ரூம், 3 பேர் ஷேரிங் ரூம், 6 பேர் ஷேரிங் ரூம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் மாறும். சரிங்களா? அண்ட் ஏசி இல்லாமல் அப்படிங்கிறது ஃபீஸ் மாறும். ஸோ இப்போ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்துடலாம். ஸோ 2026 இந்த கட் ஆஃப் ஏஏடிஎஸ்க்கு இருந்ததுன்னா போகலாம். ஏஏடிஎஸ்க்கு இந்த கட் ஆஃப் இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா போகலாம். இந்த ரேங்க்குள்ளே இருக்கணும். இந்த கட் ஆஃப்க்கு மேலே இருந்தால் சூப்பர். இந்த கட் ஆஃப் இருந்தாலும் நீங்கள் போகலாம். ஓசிக்கு இவ்வளோ, பிசிக்கு இவ்வளோ, பிசிஎம்க்கு இவ்வளோ, எம்பிசிக்கு இவ்வளோ, எஸ்சிக்கு இவ்வளோ, எஸ்சிஏக்கு இவ்வளோ, எஸ்டிக்கு இவ்வளோ. ஸோ பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு எஸ்சி எஸ்சி எல்லாம் கவுன்சிலிங்லேயே எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஏரோநாட்டிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது கட் ஆஃப். ஓசிக்கு 184.5, பிசிக்கு 180.5, பிசிக்கு 180.5, எம்பிசிக்கு 174.5, எஸ்சிஏக்கு அலோகேட் ஆகலை, எஸ்டிக்கு 163. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏஎம்எல் வந்து 189, பிசிக்கு பார்த்துக்கோங்க, பிசிஎம் பார்த்துக்கோங்க. இந்த ரேங்க்குள்ளே இருந்திங்கன்னா போகலாம், இந்த கட் ஆஃப் இருந்திங்கன்னா போகலாம். ஸோ ஏஎம்எல் ஆட்டோமொபைல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆட்டோமொபைல் இந்த கல்லூரியில் படிக்கலாம். அதான் சொன்னேன், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், கோர் பிரான்ச் எடுத்தால் கூட நல்ல ஒரு ஆஃபர் இவங்க வாங்கி தராங்க. அண்ட் ஆல்சோ கோர் பிரான்ச் எடுத்தாலும் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இங்கே நல்லாயிருக்கு. அண்ட் நீங்கள் கோர் எடுத்துகிட்டுமே வேலை கிடைக்காம போயிருமே அப்படிலாம் பயப்பட வேண்டாம். ஸோ கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சிஏ எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ரேங்க்குள்ளே இருக்கணும், இந்த கட் ஆஃப் இருந்தனா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயோமெடிக்கல் பார்த்துக்கோங்க. பயோமெடிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப்குள்ளே இந்த கட் ஆஃப்க்கு மேலே இருந்தால் நல்லது, இந்த கட் ஆஃப் இருந்தாலும் நல்லது. ரேங்க்கு இந்த ரேங்க்குள்ளேயாவது இருக்கணும். ரேங்க் லிஸ்ட் இன்னும் வரல, நீங்கள் டிஎன்ஏ அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் வரும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரேங்க்கில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். பயோடெக்னாலஜி வந்து கட் ஆஃப் இவ்வளோ, ரேங்க் இவ்வளோ பார்த்துக்கோங்க. கட் ஆஃப் இந்த கட் ஆஃப் இருந்தால் போயிடலாம். எஸ்சி எஸ்டிலாம் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. ஸோ அதனால் கண்டிப்பாக பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் ஈஸியாக கிடச்சிடும். சிஎஸ்பிஎஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, ஏன்னா சிஎஸ்சி கோர்ஸ் தானே. ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எஸ்சி எஸ்டி அப்பவும் கம்மியாக இருக்கு பாருங்கள். சிஎஸ்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் வச்சுருக்காங்க, பிசிஎம்க்கு அலோகேட் ஆகலை, ஸோ எஸ்டிக்கும் அலோகேட் ஆகலை. அப்போ டேஷ் போட்டால் கவுன்சிலிங்கில் அந்த சீட்டு கொடுக்கலன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அலோகேட் ஆகலை அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. கட் ஆஃப் இந்த ரேங்க்குள்ளே இருக்கணும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் கம்மி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 175, 177க்கு மேலே இருந்தாலே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எஸ்சி எஸ்டிக்குலாம் அசால்ட்டாக கிடச்சிரும். கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது அங்கேயும் கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்குது. பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி எஸ்டி பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரேங்க் இருந்தால், இந்த கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி டிமாண்ட் தான். எப்போயும் 194க்கு மேலே இருக்கணும், 192க்கு மேலே இருக்கணும். பிசி 191க்கு மேலே இருக்கணும், 190க்கு மேலே இருக்கணும். குறைஞ்சதே இவ்வளோ இருக்கணுங்கிற எஸ்சி எஸ்டி பார்த்துக்கோங்க. இந்த ரேங்க்குள்ளே இருக்கணும். அதாவது 7011னா 40,000க்குள்ளே இந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருப்பாங்க, அதாவது மொதல் ரவுண்டில் எடுத்திருப்பாங்க. அப்போ இது மொதல் ரவுண்டு, இது மொதல் ரவுண்டு 40,000க்குள்ளே ரேங்க் வந்தால், 40,000க்கு மேலே இருந்தால் 2வது ரவுண்டு எடுத்திருப்பாங்க. 2வது ரவுண்டு, இது 3வது ரவுண்டு, இதுவும் 2வது ரவுண்டு. ஸோ பார்த்துங்க, 3 ரவுண்டு முடி வருது. அந்த எஸ்சி எஸ்டி தான் 3வது ரவுண்டு வரைக்கும் வருது. இந்த பிசி, ஓசி, பிசிஎம், எம்பிசி எல்லாம் மொதல் ரவுண்ட்லேயே முடிஞ்சிருது. அதிகமாக பார்த்துக்கோங்க. ஈஸி பாருங்க, மொதல் ரவுண்ட்லேயே முடிஞ்சிருச்சு. எஸ்சி எஸ்டி தான் நிற்கிது. ஸோ அவங்களுக்கு வேணால் சீட் இருக்கும். ஸோ மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பார்த்துக்குவோம், ரேங்க் பார்த்துக்குவோம். இந்த ரேங்க்குள்ளே இருந்தால் எடுத்துடலாம். கட் ஆஃப் வந்து இந்த கட் ஆஃப் இருந்தால் எடுத்துடலாம், இதுக்கு மேலே இருந்தாலும் எடுத்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிபிள் ஃபுட் டெக்னாலஜி. ட்ரிபிள் ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது. ட்ரிபிள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த கட் ஆஃப்குள்ளே இருக்கணும், இந்த கட் ஆஃபாவது இருக்கணும், ரேங்க் வந்து இதுக்குள்ளேயாவது இருக்கணும். அண்ட் ஃபுட் டெக்னாலஜி பார்த்துக்கோங்க, கட் ஆஃபு, ரேங்க்கு. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் ஏன் சொல்கிறேன்னா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தா பொறுமையாக நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு தான் ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி,
இது பார்த்துக்கோங்க கட் ஆஃப் ரேங்க்கு அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அது. ஸோ கட் ஆஃப் ரேங்க் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்மி தான், 130 இருந்தாலே எஸ்சி கிடச்சிருச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அதான் சொல்கிறேன்ல, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது, வாய்ப்புகள் இல்லாமலாம் இல்லை. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ் இது. ஸோ கோர் பிரான்ச்சுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் இருக்குது இந்த காலேஜில், கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இந்த ரேங்க்குள்ளே இருக்கணும். ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் இந்த கட் ஆஃப் இந்த ரேங்க்குள்ளே இருக்கணும். இந்த கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக சைபர் செக்யூரிட்டி, அது கொஞ்சம் டிமாண்டு தான். ஸோ 191, 186, BCM 187. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரேங்க் வந்து இதுக்குள்ளே இருக்கணும். ஸோ ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க ரிவ்யூ. இதே மாதிரி எல்லா கல்லூரிக்கும் வேணுமா வேண்டாமான்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன் நான் காரணம்னா காலேஜ் ரிவ்யூ போட்டால் அதோட வியூஸ் போகிறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா மக்கள் விரும்புறதில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்காக ஏன் போடுறேன்னா, போய் நேரில் போய் பார்க்க முடியாதவங்களுக்கு சில பல உண்மைகள் சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு, தெரிஞ்சவங்கெல்லாம் படிக்கிறாங்க, போன வருஷம் சேர்த்து விட்ருப்போம்ல, தெரிஞ்சவங்களாம் நம்ம பசங்களாம் படிக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்டலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூவே சொல்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கல்லூரி ரிவ்யூ போடும்போது உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக அது போடவே முடியாது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரப்போகுது. ஸோ அதனால் ரிசல்ட்டும் வரப்போகுது. ஸோ நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு லைக் பண்ணுங்கள், ஸ்டே டியூனில் இருங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.